இணைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு ப்ளஸ் சூரியன், ஆனால் சூரியனோட குரு இணைஞ்சி சிவராஜயோக அமைப்பு அமையிறது ஒன்பதாம் பாவத்தில். இந்த 9ஆம் பாவத்தில் இந்த அமைப்பு ஒருத்தருக்கு அமைச்சா அது மிகச்சிறந்த அமைப்பு. அது எப்படின்னா, சிவராஜயோகம்ன்றது இருக்கிறதுலையே பலம் பெற்ற கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குருவும் சூரியனும் தான். இந்த கிரகங்கள், அதுவும் குரு உச்ச குரு மாறி, அந்த உச்ச குரு கரெக்டாக அங்கே அமர்ந்து டைரெக்டாக உங்களை 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு. அதுவும் சூரியனோடு இணைஞ்சு. சூரியன் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு அதிபதி. இது எவ்வளோ பெரிய அற்புதமான அமைப்பு. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இதனால் என்ன நடக்க போகுது, அதுவும் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த காலநிலை இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்யலாம், எப்படி இதை பயன்படுத்தலான்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். அப்போது விருச்சிக ராசி அன்பர்கள்னாலே எப்போவுமே யதார்த்தம் தான். உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்றும் பேச தெரியாது. உங்களை பற்றி யாராவது தவறுதலாக பேசிட்டால் உங்களால் தாங்க முடியாது. எப்போவுமே ஒரு சில கேள்விகளுக்கு உடனடியாக பதில் கிடைக்கணும், இல்லையா அதுக்கு பதில் சொல்லணும். இது ரெண்டில் ஒன்றும் சடனாக நடக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க, கொஞ்சம் படபடபடன்னு இருப்பீங்க. அதே நேரத்தில் உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லை. ஒருத்தர் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்கள பற்றி 1008 குறைகள் அவங்க உங்களுக்கு செய்திருக்கலாம். அவங்கள பற்றி 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். பட் வீடு தேடி அது எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் வந்துட்டாங்கன்னா அவங்கள எந்த அளவுக்கு முன்னாடி உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செய்து அனுப்புவீங்க. அந்த நல்ல மனசு இயற்கையாகவே உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த குரு பார்வை உங்களுக்கு தெய்வமே நேரடியாக உங்கள் மேலே பார்வையை செலுத்தினால் எப்படி இருக்குமோ அந்த கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். ஆனால் விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்தவரையிலையும் முயற்சிகள் பலமாக இருக்குது. அந்த பலமான முயற்சிகளால் பல விஷயங்களை உருவாக்கினீங்க, ரிஸ்க் எடுத்தீங்க, பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்குனீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் டோட்டலாக ட்ராப் ஆகி பிரேக் ஆகி இன்றைக்கி எது ஆரம்பித்தாலும் கடைசி நேரத்தில் தடைகள் ஆகிட்டுருக்கு. என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் பலவீனம் அடையுதே அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சிவராஜ யோக அமைப்பால் நடக்காத, நடத்தி காட்ட முடியாத, நாம் செய்ய முடியுமான்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை கூட முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. உங்களுடைய முயற்சிகளுக்கு, உங்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச ஒரு தீனியாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ராசியினுடைய 2ஆம் பாவாதிபதியும் 5ஆம் பாவாதிபதியும் தான் இந்த குரு பகவான். அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களை பார்க்குறதே பெரிய விஷயம். சூரியனோட சேர்றது மிகச்சிறந்த வலு பெருக்கக்கூடிய காலம். அப்போது அந்த வலிமையான காலகட்டங்களில் வேலையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சிக்கலையும் சரி செய்திடுவீங்க. வேலை போயிடுச்சேன்னு நினைக்கக்கூடியவங்க கூட வேலையை அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. குறிப்பாக சொல்லணுன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் மேலே வீண் பழிகளை சுமத்தி இருந்தாலும் அந்த பழிகளுக்கு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்குற அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. உங்களுடைய முயற்சிகளை பார்த்து எத்தனையோ பேர் குறைகளை சொல்லியிருக்கலாம். உங்களுடைய நிலையை கண்டு எத்தனையோ பேர் உங்களை ஏளனமாக செயல்படுத்தியிருக்கலாம். பட் இதுக்கு மேலே உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய நிலைமைகள் உருவாகும். உங்களுடைய நட்பு கிடைக்குமான்னு நினச்சி ஏங்கக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலம் மாறப்போகுது. விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்தவரையிலையும் தெய்வ விஷயங்களுக்காக கடந்த காலகட்டங்களில் சில முயற்சிகள் எடுத்தீங்க. கோயிலுக்கு போகணும், கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம் அடையணும், அதை சார்ந்த விஷயங்கள் செய்யணும். ஆனால் அது என்னவோ தடையாகவே உங்களுக்கு இருந்தது. பட் இப்போ அந்த தடைகள் நீங்கி அதற்குரிய விஷயங்களுக்கு நீங்கள் போய் அடைய போகிறீங்க. அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. அதனால் நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக குடும்ப ரீதியில் நீண்ட நாள் சலசலப்புகள், குழப்பங்கள், விவாதங்கள், தேவையற்ற தேர்ட் பர்சன் 3வது நபர்களால் உங்கள் மனசில் தேவையில்லாத ஒரு மன அழுத்தங்களும் மன உறுத்தல்களையும் கொடுத்துருக்கும். இதனால் ஒன்றும் இல்லாத ஒரு விஷயம் கூட இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டாக்கியிருக்கும். இதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் மாறப்போகுது. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நீங்கள் உருவாக்க போகிறீங்க, உண்டாக்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுலேயும் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்க போகுது, முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கணவன் மனைவிங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. நல்ல துறையில் நல்ல இடத்துல உயர்தர அந்தஸ்து, மரியாதை, செல்வம், செல்வாக்க வாழக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்பேற்பட்ட ஒரு ராசி கொஞ்சம் காலகட்டமாக நிறைய பிரச்சனைகள் ஏன் நமக்கு மட்டும் இப்படியே இருக்குன்ற அளவுக்கு சில பாதிப்புகள் நீங்கள் சந்திச்சிருந்தாலும் இதுக்கு மேலே சாதனையை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைய போகுதுன்றது 100% உண்மை. அதுலேயும் பெற்ற பிள்ளைகளுக்காக வாழ்ந்தீங்க, அவங்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணீங்க. இன்றைக்கி அவங்க தலையெடுத்து அவங்களுக்கு திருமண முயற்சிகளை செய்யும் பொழுது நல்ல தகுதி இருந்து, நல்ல டேலண்ட் இருந்து, நல்ல திறமை இருந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு திருமண வாய்ப்பு அமையலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த வருத்தத்தையும் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல் உண்டாகக்கூடிய ஒரு காலம் இது இருக்கும். சந்தோஷம் உங்களை தேடி உங்களை கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை மீறி செய்த செயல்களும் சரி, உங்களை விட்டு பிரியக்கூடிய நிலைகள் உண்டானதுலேயும் சரி, அதிலிருந்து ஒரு தீர்வுகள் வரும், மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலமாக மாறும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நான் ஒன்று மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க மீண்டும் உங்களோட இணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதுலேயும் நினச்ச இலக்கை நினச்ச நேரத்தில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கக்கூடிய நீண்ட நாள் கனவு உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்க போகுது. சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்கள் நட்பை தேடி வரக்கூடிய காலமாக இது வளர்ச்சி காலமாக இது இருக்க போகுது. திருமண தடை நீங்க போகுது. நீண்ட நாள் திருமண தடைகள் நீங்கி உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வயது மீறியும் இன்றைக்கி திருமணம் கைக்கூடி வரலையேன்ற வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அருமையான இடமா உங்களுக்கு தேடி வரும். அதற்குண்டான முயற்சிகளை எடுத்து செயல்படுத்துங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. அதுலேயும் விருச்சிக ராசி என்பர்கள் உடன் பிறந்தவர்களால் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் பிரச்சனைகளும் தீரப்போகுது. ஏன்னா குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய 3ஆம் பாவத்திலையும் ஸ்ட்ராங்காக விழுது. அப்போ தைரியம், துணிச்சல், வீரியம், வெற்றி உங்களுக்குரியது, அதில் மாற்றம் இல்லை. உங்களுடைய 5ஆம் பாவத்தையும் அவர் பார்க்குறாரு. அந்த இடத்துல இருக்கிற சனியால் உங்கள் பிள்ளைகளுக்கு சில பாதிப்புகள் கொடுத்துருக்கும். இப்போ அந்த குரு பார்வை அந்த இடத்துல விழுவதனால் பிள்ளைகளுக்கு உண்டான பாதிப்புகளும் நீங்க போகுது. உங்களுடைய 5ஆம் பாவம்ன்றது உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகளிலிருந்து அழகாக வெளியில் வர போகிறீங்க. மொத்தத்தில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பெரும் பாதிப்புகள் உங்களுக்கு தீரப்போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்கொண்டு உங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட எஜுகேஷன் துறையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது, மாபெரும் மாறுதல்கள் உண்டாக போகுது. அது வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்க போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லை உண்டாக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா என்னை பொறுத்தவரையிலையும் விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாடு முயற்சிகள் ரொம்ப நாளாக நான் எடுக்கிறேன், பட் ஆனால் தடங்களாகவே இருக்குன்னு நினச்சவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரப்போகுது. அதுலேயும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய இன்னல்களை கடந்து வந்திருந்தாலும் மனசில் பலவித பாரங்கள் சுமந்து நிற்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து அழகாக வெளியில் வருவீங்க. ஒரு நல்ல ரிசல்ட்டை தரப்போகிறீங்க, அதில் மாற்றம் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் நீண்ட நாளாக கொடுத்த பணம் கை வரலை, நல்லதையே நினச்சோம், மற்றவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து ஒன்று செஞ்சோம், உதவி செய்ய போய் நாம் உபத்திரியத்தில் மாட்டிக்கிட்டோமே நினச்ச வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த உபத்திரியத்திலேருந்து வெளியில் வர போகிறீங்க. ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் உண்டாக்க போகிறீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பணம் உங்கள் கை சேரும், அதில் எந்த மாற்றமும் விட்டதை பிடிப்பீங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா அங்கும் பங்காளிகள் சண்டையும் சரி, மாம மச்சான் சம்மந்தப்பட்ட மன அழுத்தங்களையும் சரி, சொந்த பந்த ரீதியில் சந்தித்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதிலிருந்து விடுபட போகிறீங்க. நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்ட்ராங்காக நின்று சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக புத்திர பாக்கியம் நீண்ட நாளாக தடையாக இருக்கக்கூடியவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. நீங்கள் கும்பிட்ட அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பார்வையால் நடக்க போகுது. பிரகஸ்பதியும் ஆத்மகாரகனாகப்பட்ட சூரியனும் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாறுதல்களை
கொடுக்க போகிறாங்க. அதன் சந்தோஷத்திற்குரியதாக இருக்க போகுதுன்றது தான் இங்கே 100% உண்மை. அரசு அரசு சார்ந்த உத்தியோக ரீதியிலையும் மேன்மைகள் கிடைக்கும். சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் பிறக்கப் போகுது. டிரான்ஸ்போர்ட் கனரக வாகனங்கள் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளும் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். மொத்தத்தில் கடன் சுமைகள் தீரப்போகுது. கடனை கட்டுறதுக்கு உண்டான வழிகள் பிறக்க போகுது, மாற்றமே இல்லை. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைத்திடும். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைத்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.